ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நோ சுகர் நோ ஜாகரி நட்ஸ் லட்டு பார்க்கலாம். எ லட்டு டே கீப்ஸ் த பாடி ஃபிட். நோ சுகர் நோ ஜாகரி ஹெல்தி நட்ஸ் லட்டு பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளோ நட்ஸு எல்லாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கோகோனட் எடுத்துருக்கோம். ட்ரை கோகோனட், ஆல்மண்ட்ஸ், கிரவுண்ட்நட்ஸ், கேஷ்யூஸ், பொட்டுக்கடலை, கருப்பு எள்ளு, டேட்ஸ், அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது ரொம்ப நல்லதுங்க. ஃப்ளாக்ஸ் சீடு வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸுக்கு. இது வந்து ஏலக்காய் பவுடர், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ் வந்து வேணால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். அது வந்து எள்ளு ஃப்ளாக்ஸ் சீடுக்கு பதிலாக கூட போடலாம். அது வந்து ஒரு 1/4 கப் வந்து ஆல்மண்ட்ஸ் பாதாம் எடுத்துருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். ஒன்றையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் எவ்வளோ நல்ல சத்துலாம் இருக்குதுன்னு பாருங்கள். நான் போட்டிருக்கேன். அதை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அடுத்தது வால்நட்ஸ் ஒரு 5 வால்நட் போடும். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதே தட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து பொட்டுக்கடலை, ரிச் இன் ஃபைபர், அயன், ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குதுல. 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த சூடு இருக்கிறதுனால அந்த சட்டி வந்து சீக்கிரமே ஆகிடும். அதை எடுத்துருங்க ஒரு தட்டில். அப்புறம் வந்து ஒரு கேஷ்யூ ஒரு 1/4 கப்பு, அதையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. லைட்டாக கலர் வந்து அப்படியே அங்கங்கே ஸ்பாட்டு, ரெட் ஸ்பாட் மாதிரி வரும். நம்ம ஒன்றுமே போடல, எண்ணெய் எதுவுமே போடாதனால, நெய் எதுவும் போடாதனால அப்படி தான் இருக்கும். பம்கின் சீடு வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி நல்லா இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்து அதே தட்டில் காலி பண்ணி போட்டுருக்கோங்க. சன்ஃப்ளவர் சீடு, அதோட பெனிஃபிட்லாம் பாருங்கள். ரிச் இன் விட்டமின் இ, அதுவும் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் 2 மினிட்ஸ். அது ஒரு மாதிரி கிராக்கில் எல்லாரையும் வெடிக்கிற மாதிரி ஆகும். கொஞ்சம் கலர் மாறுது பாருங்கள். இந்த சமயத்தில் எடுத்துடலாம். அப்புறம் நம்ம 1/4 கப் ஃப்ளாக்ஸ் சீட், ஒமேகா ஃபேட்டி ஆசிட் ரொம்ப நிறையா இருக்குது. நல்லது, ரொம்ப நல்லது. ஹை இன் ஃபைபர் எல்லாம் பாருங்கள். அதையும் நல்லா எள்ளு மாதிரி அதுவும் வெடிக்கும். அந்த சமயத்தில் வெடிக்க ஆரம்பித்தோடனே எடுத்துடலாம். அப்புறம் நம்ம கருப்பு எள்ளும் போட்டு பண்ண போகிறோம். அதுவும் ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். லேசாக பட்டுன்னு வெடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ மட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து கீ போட்டுட்டு அதில் நம்ம ட்ரை கோகோனட் அதை வந்து நல்லா ஒரு 1/4 கப்பு சாட்டை பண்ணி அரிஞ்சு போட்டது நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இதில் வந்து நம்ம டேட்ஸோட இது ப்ரொமோட்ஸ் ஹார்ட் ஹெல்த் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அதே இதில் வந்து கீயில் வந்து இந்த டேட்ஸையும் வறுத்துருங்க. ஸ்விட்ச் ஆஃப் ஃப்ளேம் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அதிலே இருக்கட்டும். அப்புறம் ஆறின பிறகு மிக்சியில் டேட்ஸையும் அந்த தேங்காயையும் போட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கட்டியாக அப்படி தான் இருக்கும், பரவாயில்ல, வச்சுருங்க, தனியாக வச்சுருங்க. அப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் ட்ரை மிக்சியில் வந்து ஒரு 1/2 கப்பு, அதெல்லாம் 1/4 கப் எடுத்துக்கோமா, இது மட்டும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் கிரவுண்ட்நட்ஸ், இதை நான் காமிக்கல ரோஸ்ட் பண்ணுறது. அது போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பாதி 2 பேட்சாக போடுங்க, ஒரு பேட்சில் போட முடியாது. நம்ம வந்து கார்டமம், ஏலக்காவும் போட்டுருங்க. அதுலேயே 2 வாட்டி அரைக்க போகிறோம். ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாத பவுலாக எடுத்துக்கோங்க. இன்னொரு பேட்ச்சு ரெடி ஆகிடுச்சு, அரைப்பட்டுச்சு. அதில் வந்து இந்த நம்ம டேட்ஸும் இந்த தேங்காயும் அரைச்சதையும் சேர்த்து நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதையும் அந்த இது கூடயே சேர்த்துடும். ஃபஸ்ட்டு பேட்ச்சு நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூடயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா அமுக்கி பிசைங்க. அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். எள், இந்த ஃப்ளாக்ஸ் சீடு எல்லாத்துலேயும் எண்ணெய் இருக்கும், அதெல்லாம் வெளியில் வரும்.
அப்புறம் டேட்ஸ்லேயும் இருக்கிற ஈரப்பதம் வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வரும். அப்படியும் பிடிக்க வரலைன்னா உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ மட்டும் போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஹனி போட்டுக்கோங்க. ஹனியும் ரொம்ப நல்லது. ஆனால் சுகர் பேஷண்ட்டு ஹனி போடாதீங்க, கீ மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது, நல்லா வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.